இங்க வந்து இப்னு மாஜால 150வது ஹதீஸ், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய சிறிய தந்தை மூலமும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு யார் மூலம் அடைக்கலம் கிடைச்சது அப்படின்னா அவங்களுடைய சிறிய தந்தை மூலமும், அபூபக்கரை அவருடைய சமுதாயம் மூலமும், அவருடைய சமுதாயம் இருக்குல்ல அபூபக்கருடைய அந்த குலம் மூலமும் அபயம் கிடைக்க செய்தான். அவங்க ரெண்டு பேரையும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. மற்றவர்களை முஷ்ரிக்குகள் பிடித்து துன்பம் தரும் ஆடை அணிவித்து வெயிலில் நிற்க வைத்து வேதனை செய்வார்கள். ஒவ்வொருவரும் தன் எண்ணத்திற்கேற்ப காஃபிர்களிடம் இருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் சொல்வதை செய்து தப்பித்துக் கொள்வோம். ஆனால் பிலால் மட்டும் பகிரங்கமாக அஹது அஹது என்று கூறிக்கொண்டு வேதனையை தாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அவர் குலத்தாரும் அவரை கைவிட்டு விட்டிருந்தன, அவங்க குலத்தாரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி இப்னு மாஜால 150வது ஹதீஸும் இருக்கு. இந்த அபயம் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய அம்மா சுமையா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய அப்பா யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? அடைக்கலம் அந்த ஊருக்குள்ள கிடைக்கல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளூர் வாசி தானே, அவருக்கு ஏன் வெளியிலிருந்து ஒரு ஆள் அடைக்கலம் தரணும்? அப்படின்னா மதம் மாறிட்டா குற்றவாளி. புரியுதா? நீ டிஃபால்ட்டா ஒரு மதம் குறைஷிகளுடைய மதத்தில் இருக்கிற அந்த மதத்தை நீ வந்து மாத்திட்ட அப்படின்னா உனக்கு ஊர் நீக்கம் செஞ்சிட்டாங்க. அந்த மக்காவுடைய அந்த அபயமிலிருந்து நீ வந்து வெளியே போயிடணும். அப்போ அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அப்பா கிடையாது. அப்போ அதனால வேற யாராவது ஒரு ஆள் பொறுப்பெடுத்தா மட்டும்தான் அவரால் உயிர் வாழ முடியும். அப்போ அந்த மாதிரி அவருக்கு பொறுப்பெடுத்த ஆள் யாரு அப்படின்னா யாரு? அபூ தாலிப். அவருடைய சொந்த மகன்கிறதுனால அவருக்கு தனியாக வந்து அபயம் தேவையில்லை. யாருக்கு? அலி ரலியல்லாஹு. அதே மாதிரி அபூபக்கரும் மதம் மாறிட்டார். இப்போ மதம் மாறினவங்களுக்கு அந்த ஊருக்காரங்களுக்கு ஒப்பந்தம்லாம் முறிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக யாராவது வெளியாளுக்கு எப்படி அடைக்கலம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி புதுசாக வெளியாள்களுக்கு இவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க. அப்போ மீதி அடைக்கலம் வந்து கிடைக்காத ஆட்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அடி உத தான். அப்போ இவங்க தான் வந்து அபிசீனியா கூட ஹிஜ்ரத் பண்ணுறாங்க. இந்த அபைக்கா இதுலேயும் இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்க மாட்டிருக்கு. ஏன் ஒரே ஆள் ஒரு 10 பேருக்கு அடைக்கலம் கொடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் கிடையாதாட்டிருக்கு. புரியுதுங்களா? அதுலேயும் ஒரு லிமிட் இருக்க போய் தானே ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. இல்லைன்னா ரசூல்லா கொடுத்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு சேர்த்து கொடு. உஸ்மான் ரலியல்லாஹு கிடைக்கல அபயம். உஸ்மான் ரலியல்லாஹு வந்து அபிசீனியா ஹிஜ்ரத் போகிறாங்க. அப்போ நிறைய சகோதரர்களுக்கு வந்து நிறைய சஹாபாக்களுக்கு வந்து கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா அதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்து. இதை வச்சு நான் புரியுதுங்களா? ஏன் இருந்தது அப்படின்னா அபூ தாலிபை எல்லாருக்கும் அப்படி அடைக்கலம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஒரு 100 பேருக்கு சேர்த்து இந்த 100 பேர்த்துக்கும் நான் அபயம் தர்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கலாம்ல. அந்த மாதிரி ஆப்ஷன் கூட இல்லையாட்டிருக்கு. 1 2 அந்த மாதிரியான இருக்க மாட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய உபகாரமும் என்னது? இந்த அடைக்கலம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அபயம் கிடைக்கிறது இது ஒரு மேட்ரு, இது ஒரு விஷயம் பார்த்துக்கணும்.